ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான க்ரன்ச்சியான நல்ல ஒரு முறுக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சொல்லுவோம்ல, அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துங்க. இதோடு நம்ம சேர்க்க போகிறது 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க. நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவே வந்து 2 கப் அளவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல எள்ளு, அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு நல்லா வந்து கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டு நார்மலாக எப்போதும் போல் ப்ளைன் வாட்டர் ஊற்றி மாவு வந்து ரெடி பண்ணிங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்க பிசையக்கூடாது, ரொம்ப தளரவும் பிசைஞ்சிடக்கூடாது. ஒரு மிதமான ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிங்க. மாவை நம்ம தொட்டு பார்த்தோம்னாக்கா நல்லா ஒரு மாதிரி வெண்ணெய் மாதிரி வரணும் அப்படின்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த உரலில் தான் நான் இன்றைக்கி பிழிய போகிறேன். அந்த அச்சு தான் போட போகிறேன். இப்போ முறுக்கு வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் இது போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லை நீங்கள் கரண்டிலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ நீங்கள் சின்ன சின்ன பிளேட்டில் சின்ன கரண்டியில் நீங்கள் பிழிஞ்சு நீங்கள் எண்ணெயில் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். பட் வந்து இது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தால், அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு கரண்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்பவே வந்து நமக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் இப்படி போடும்போது எண்ணெய் வந்து ரொம்பவும் தெரிக்காது. நீங்கள் கரண்டி உள்ளே போனாலும் கையில் வந்து பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக போடலாம். இது போல் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஒரு மிதமான தணலில் இந்த முறுக்கு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குற பார்த்தா இதில் வரக்கூடிய அந்த எண்ணெயை சுற்றி வரக்கூடிய அந்த பபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா அடங்கின பிறகு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான். இப்போ வந்து முறுக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு க்ரன்ச்சியான ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.